இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 10ல் இருக்கக்கூடிய ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் அப்படின்ற சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க நோ இஷ்யூஸ், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 3 வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தலையும் புரியாது, வாழும் புரியாது. ஓகேவா? ஸோ நம்ம பார்ட் 3ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் 1830லேருந்து 1848 வரைக்கும். சூப்பர். இந்த கன்சர்வேட்டிவ் ரூலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஓல்ட் டைப் கிங்ஸ், அவங்களோட பவர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ண வந்து பார்த்தாங்களாம். ஆனால் லிபரலிசம், அதாவது ஃப்ரீடமாக வேணும் அப்படின்ற ஒரு ஐடியா கொண்டவங்களும், நேஷனலிசம், ஒரு நாடு ஒரு ஐடென்டிட்டி ஃபீலிங் உள்ளவங்களுமே வந்து யூரோப்பில் வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆக வந்து ஆரம்பிச்சுது. இதனால வந்து இட்டாலி, ஜெர்மனி, ஒட்டாமன், எம்பையர் ப்ரொவின்சியன்ஸ், அயர்லாண்டு, போலாண்ட் இது மாதிரி இடத்துலலாம் நிறைய வந்து நடந்துச்சான். ஸோ இந்த ரெவல்யூஷன்ஸ்லாம் வந்து லீட் பண்ணவங்க யாரு அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி இந்த மிடில் கிளாஸ் மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் லீட் பண்ணாங்க. அதுவும் அந்த மிடில் கிளாஸ் மக்கள்லேயே அந்த ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், கிளர்க்கு, பிஸ்னஸ் பீப்புள், இவங்களாம் தான் மாற்றம் வேணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து மேற்கொண்டாங்களாம். அதாவது என்ன சொல்ல வராங்க, படிச்ச மிடில் கிளாஸ் மக்கள் தான் ஃப்ரீடமும் நேஷன் யூனிட்டிக்காக ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு தெரிய வருது. ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து பிரான்ஸ்ல வந்து ஜூலை 1819 வந்து நடந்துச்சு. ஸோ 1830 வந்து நடந்துச்சு. அப்புறம் 1815 அப்புறமா வந்து அந்த ரீஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அந்த பாமன் கிங்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த வம்ச வரவங்க தான் ராஜா. ஸோ இது எல்லாமே வந்து லிபரல் ரெவல்யூஷனரிஸ் என்ன பண்ணாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்களா, எங்களுக்கு இது வேண்டாம்ப்பா, எங்களுக்கு வந்து சுதந்திரம் தான் வேணும், நீங்கள் வம்சாவளி ஆட்சி செஞ்சதெல்லாம் போதும் அப்படின்ட்டுன்னு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷனல் முனார்க்கியை செட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ செட் பண்ண கொஞ்ச நாளே என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த லூயிஸ் பிலிப்பி ஆகிறாரு. ஓகே, லூயிஸ் பிலிப்பி வந்து கிங் வந்து ஆயிட்டாரு. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனை வந்து மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணாங்க அந்த கிங் அப்படின்னு சொல்லலாம். மிட்டர்னிச் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரான்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா யூரோப் வந்து ஃபுல்லாகவே கோல்ட் ஆயிரும். அதாவது ஃப்ரான்ஸில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே யூரோப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஜூலை ரெவல்யூஷன்னால வந்து பெல்ஜியம், நெதர்லாண்ட் கிட்ட இருந்து செப்பரேட் ஆகி ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து செயல்பட்டுச்சான். அதுக்கப்புறமா கிரீஸ் வந்து 15th செஞ்சுரியில இருந்து ஒட்டாமன் எம்பையர் வந்து கண்ட்ரோலில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1801 இந்த டைம்லலாம் கிரீஸ் வந்து இண்டிபெண்ட்காக நிறைய வந்து ஃபைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. போதும், எங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டுன்னு ஸோ ஃபைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து யூரோப்பில் வந்து நேஷனலிஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரீஸுக்குமே வந்து கிரீக்ஸுமே வந்து ரொம்பவே சப்போர்ட் எல்லாமே வந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸைலில் இருந்த கிரீக்ஸ் வந்து வெஸ்ட் யூரோப்பியன் மக்கள், அதாவது இந்த ஏஷியன் கிரீன் கல்ச்சரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ போயட், ஆர்டிஸ்ட் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா கிரீஸை வந்து ஒரு யூரோப்பியன் கல்ச்சரோட ஒரு கிரெடல் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரைஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்புறம் இங்கிலீஷ் போயட்டான லார்ட் பைரான் இவங்க எல்லாமே ஃபண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி வாரில் வந்து ஜாயின் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1824 ஃபீவர் வந்தனால இவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ ஃபைனலாக 1832 வந்து டெரிட்டரி ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள் மூலமாக வந்து கிரீஸ் வந்து இண்டிபெண்டன்ட் நேஷன் அப்படின்னு ஃபுல்லாகவே ஒரு அஃபிஷியலாக வந்து ரெகக்னைஸ் வந்து பண்ணிட்டாங்களாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரொமான்டிக் இமேஜினேஷன் அண்ட் நேஷனல் ஃபீலிங் அப்படிங்கிறது. நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு போர்னால, அதாவது வார்னால மட்டும் வர்றது அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லையா. அவங்களுக்குள்ள இல்லை ஒரு கல்ச்சர் ஃபீலிங் வந்து இருக்கணும். அதாவது ஒரு ஆர்ட், ஒரு போயட்ரி, ஒரு ஸ்டோரி, மியூசிக் இது எல்லாமே முக்கியமாக ப்ளே பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒரு நேஷனலிசம் அப்படின்றது ஒரு வந்திருக்கும். ஸோ ரொமான்டிசம் அப்படின்னு ஒரு கல்ச்சர் மூவ்மெண்ட் ஒன்று வந்து இருந்துச்சு. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது சயின்ஸை வந்து ஓவராக க்ளோரிஃபை பண்ணுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபேக்குப்பா, எல்லாமே சயின்ஸ் மூலியமாக தான் நடக்குது அப்படின்ட்டுன்னு பயங்கரமாக சயின்ஸ் வந்து ஓவராக க்ளோரிஃபை பண்ணுறவங்க இதில் வந்து கிரிட்டிஸ் பண்ணுறது தான் இந்த ரொமான்டிசிசம் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து ஃபீலிங்ஸ், எமோஷனல், ட்ரெடிஷன், கல்ச்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால நேஷனலிஸ்ட் ஃபீலிங் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ ஃபைனலாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஆர்ட்டு, கல்ச்சர், லிட்ரேச்சர், மியூசிக் மூலமாக தான் மக்களோட அந்த நேஷனல் ஃபீலிங் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜோவான்
காட் ஃப்ரைட் ஹர்டர். ஸோ அவங்களோட ஐடியா பற்றி நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன இது பார்க்கலாம். அவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜெர்மன் ஃபிலாசபர் அப்படின்றவர் தான். ஸோ அவரோட மெயின் ஐடியா என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நாட்டோட ஒரு கண்ட்ரியோட ரியல் கல்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து கிங் ராஜா கிட்ட வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ ஒரு நாட்டோட ஒரு ரியல் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு காமன் மக்கள்கிட்ட இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு காமன் பீப்புள்லாம் யார் அப்படின்னு பார்த்தா அந்த கிராமப்புறங்கள்லாம் வாழ்வாங்க இல்லையா, ஸோ அதான் கிராமப்புற மக்கள். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டினரி பீப்புள் எல்லாமே தான் காமன் பீப்புளாக வருவாங்க. ஸோ ஜெர்மனில் இவங்கள தான் நம்ம வந்து டாஸ் வால்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டாஸ் வால்க்னா என்ன, காமன் பீப்புள், இன்னும் ஆர்டினரி பீப்புள் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ட்ரூ நேஷனல் ஸ்பிரிட்னா எப்படி வேணும் அப்படின்ட்டுன்னு அவர் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட ட்ரூ ஸ்பிரிட் அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து கான்சென்ட்ரேட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். அதாவது ஃபோக் டான்ஸு, ஃபோக் சாங்ஸு, இந்த மாதிரி போயட்ரிஸ் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் ஒரு நேஷன் வந்து பில்டப் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்மளோட ஜோஹான் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து நேஷனல் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணாங்களாம். ஸோ இவர் பேச்சை கேட்டுட்டு எல்லாருமே வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த ஃபோக் சாங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபோக் ஸ்டோரிஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வந்து வச்சுருந்தாங்களாம். ஏன்னா பின்னாடி தேவைகளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. அப்புறம் அந்த ஃபோக் டான்ஸஸ் எல்லாமே நிறைய ப்ரிசர்வ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, மக்களோட கல்ச்சரை சேவ் பண்ணாவே நேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றது இவர் ரொம்ப பிலீவ் பண்ணார். மக்கள்கிட்ட அதை கொண்டு போயும் சேர்த்தாரு. நெக்ஸ்ட் வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ். ஸோ வெர்னாகுலர் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது தமிழ், ஹிந்தி, பாலிஷ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து அந்த நேஷனலிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த லோக்கல் லாங்குவேஜை யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதாவது ஃபோக் கல்ச்சரை வந்து கலெக்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா. அப்புறம் போலாண்ட் வந்து ஒரு டைமில் இண்டிபெண்ட் கண்ட்ரியால் வந்து இல்லையா. ஸோ 18th சென்ச்சுரியில் வந்து ஒரு 3 கண்ட்ரிஸ் வந்து போலாண்டை வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி கண்ட்ரீஸ்லாம், ரஷ்யா, பிரஷ்யா, ஆஸ்ட்ரியா அப்படிங்கிறது. ஸோ போலாண்ட் மேப்ல இருந்தே போலாண்ட் அப்படிங்கிற ஒரு நகரமே இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா இல்லாமல் டிஸப்பியரே வந்து ஆயிடுச்சான். ஆனால் அந்த கண்ட்ரியோட ஃபீலிங் அப்படிங்கிறது அலைவாக தான் இருந்துச்சு. என்னதான் கண்ட்ரியை வந்து தூக்கிட்டாலும் மற்ற நாடுகள்லாம் பிரித்து எடுத்துட்டாலுமே போலாண்டோட அந்த ஸ்டில் அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது உயிரோட்டமாக தான் இருந்துச்சு. அது எப்படி கல்ச்சரே இல்லைனாலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அலைவாக இருந்ததுன்னு பார்த்தா அதோட மியூசிக் மூலியமா, அதோட லாங்குவேஜ் மூலியமா இந்த போலாண்ட் அதோட அந்த நேஷனல் ஃபீலிங்ஸ் வந்து அலைவாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கரோல் குர்பின்ஸ்கி அப்படின்ற ஒரு மியூசிக் கம்போசர் ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா, ஓப்பராஸ், அதாவது மியூசிக் ப்ளஸ் ஆக்டிங் ப்ளஸ் ஸ்டோரி, அதாவது அந்த ஸ்டேஜ் ட்ராமாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மியூசிக் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி அந்த போலாண்டோட அந்த நேஷனல் ஸ்ட்ரகலாக வந்து செலிப்ரேட் வந்து பண்ணாங்களாம். அப்போ வந்து போலாண்டில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் என்னவா இருந்து அப்படின்னா போலோனைஸ் அண்ட் முசூர்கா அப்படின்றதா தான் இருந்துச்சான். இது எல்லாமே நேஷனலிஸ்ட் இருக்காங்களே அவங்க வந்து நேஷனல் சிம்பிளாக வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் லாங்குவேஜ் கூட அந்த நேஷனலிசம் டெவலப் பண்ண வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். போலாண்ட் லாங்குவேஜ் மூலயமா நேஷனல் ஃபீலிங்ஸ் வந்து ஸ்ட்ராங் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா வந்து போலாண்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பாலிஷ் லாங்குவேஜில் ஸ்கூல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ ப்ளீஸ் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் போலாண்ட் லாங்குவேஜை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த ரஷ்யன் லாங்குவேஜ் இருக்குல்லையே அது எல்லா இடத்துலையுமே ஃபோர்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து படித்தே ஆகணும் இந்த மாதிரி வந்து கட்டாயம் வந்து படுத்துகிறாங்களாம். ஸோ போலாண்ட் மக்கள் வந்து அவங்களோட சொந்த லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ 1831 இந்த டைம்லலாம் போலாண்ட் மக்கள் வந்து அந்த ரஷ்யன் ரூலை வந்து பயங்கரமாக வந்து எதிர்த்து போராட்டம் ரெபலியன் எல்லாமே வந்து பண்ணாங்க. ஆனாலும் நம்ம ரஷ்யா பார்த்துட்டு சும்மா இருக்குமா இருக்காது இல்லையா, அந்த ரெபலியனை பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கிளர்ஜிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். கிளர்ஜினா முதல் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ சர்ச்சில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பிரெஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் கிளர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னடா இது இப்படி நடந்துகிட்டே இருக்கே, ரஷ்யா தொடர்ந்து நம்ம வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கே அப்படின்ட்டுன்னு அந்த போர்லாண்டில் இருந்த அந்த கிளர்ஜியில் என்ன பண்ணாங்கன்னா, லாங்குவேஜை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதாவது நேஷனல் ரெசிஸ்டன்ஸ்க்காக அந்த பாலிஷ் லாங்குவேஜ் வந்து யூஸ்
யூஸ் பண்ணாங்க. சர்ச்சில் வந்து அந்த டைம்லாம் வந்து ஒரு சில ஒரு சில டேஸ் வீக்ஸ்லாம் கேதர் ஆவாங்க இல்லையா, ஒன்று கூடுவாங்க இல்லையா, இந்த கேதர் ஆகிற டைம்லலாம் அந்த பாலிஷ் லாங்குவேஜில் மூலியமாக தான் ப்ரே பண்ணுறதாகட்டும், அவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறதாகட்டும், அந்த டீச்சிங்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, போதனைகள், இதெல்லாமே அந்த பாலிஷ் லாங்குவேஜில் தான் வந்து எடுத்து சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ இது மூலியமாக என்னாச்சு அப்படின்னா அந்த போலாண்டோட கல்ச்சர் நேஷனலிசம் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கிளர்ஜி இனத்து மக்கள் எல்லாமே வந்து நினச்சாங்களாம். இவங்க ஒரு தரப்பு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதெல்லாம் பார்த்து நம்மள ரஷ்யன் கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது இல்லையா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாலிஷ் லாங்குவேஜை தூக்கிட்டு ரஷ்யன் லாங்குவேஜை படிக்க சொல்றேன். நீங்க இது இப்படி பண்றீங்களா? அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஸோ கோவப்பட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய வந்து பிஷப்ஸ் இவங்க எல்லாருமே போட்டு ஜெயிலுக்கு வந்து போட்டாங்களாம். இல்லாட்டி சைபேரியாவுக்கு வந்து டிபோர்ட், அதாவது நாடு வந்து கடத்திட்டாங்களாம். சைபேரியா அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ரொம்ப கோல்டான பிளேஸ். மோஸ்ட்லி இந்த பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாரையுமே வந்து சைபீரியா நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறது வழக்கமாக தான் இருந்துச்சு. ரஷ்யா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குளிர் பிரதேசம் தான், ரொம்ப ஒரு குளிர்ந்த ஒரு நாடாக தான் இருக்கும். பட் அதில் சர்பியா அப்படின்றது ரொம்பவே இன்னுமே குளிராக இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். சரியா? ஸோ அவங்க அப்படி எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரஷ்யன் லாங்குவேஜை வந்து டீச் பண்ணதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து அப்படி பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பாலிஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து அந்த ரஷ்யன் டாமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ரகிள் சிம்பிளாக தான் வந்து பார்த்தாங்க. அது அப்படியே ஸ்ட்ரகிள் சிம்பிளாகவும் மாறிடுச்சு. சரியா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட் அப்படிங்கிறது. ஸோ 1830s இந்த டைமில் எல்லாமே யூரோப்பில் நிறைய அந்த ரொம்ப ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துச்சா. இந்த மாதிரிலாம் அப்படின்னு பார்த்தா மக்கள்கிட்ட பணம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அது பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னா நிறைய ஜாப்ஸ் எதுவுமே வந்து மக்களுக்கு கிடைக்காம நிறைய பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்னால வந்து கஷ்டப்பட்டாங்களாம். பாப்புலேஷனும் இதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்துச்சு. 19th சென்ச்சுரியிலலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பில் வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சிட்டிஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆன வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஒரு வேலை தேடி வர்றதுக்காகவும், அவங்களோட லைஃப் வந்து அங்கே இருக்கிறதோட இங்கே வந்து கொஞ்சம் பெட்டராக லீட் ஆகுமே அப்படின்னா ஒரு பெட்டர் லைஃப்காகவும் வந்து சிட்டி பார்க்க வர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி எல்லாருமே சிட்டி பார்க்க வர ஆரம்பித்தாங்கன்னா க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாகும் இல்லையா. ஸோ க்ரௌட் ஆக இருக்கிறதுக்கு இடம் தங்காமல் நிறைய மக்கள் வந்து இந்த ஸ்லம்ஸ் ஏரியாலலாம் வந்து வாழ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஏன்னா எப்படியோ ஒரு அவங்க வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஸோ ஒரு 10 பேர் வாழ்கிற இடத்த ஒரு 100 பேர்கிட்ட கேதர் பண்ணி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப இடைஞ்சலாக இருக்குல்ல இந்த மாதிரி க்ரௌடட் பிளேஸில். ஸோ ஸ்லம் ஏரியாவில் இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே. ஸோ டவுனில் இருந்த அந்த ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் கூட ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு வந்து சீப் மிஷின்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் குட்ஸ் இம்போர்ட் வந்து ஆயிடுச்சான். அதனால் ஸோ எஸ்பெஷலாக இங்கிலாண்டு, ஸோ அந்த இடத்துலலாம் வந்துருச்சான். ஏன்னா இங்கிலாந்து அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியலைசேஷனில் ரொம்ப அட்வான்ஸாக இருந்தது. ஸோ எல்லா மிஷினும் சீப்பாக கிடைக்கிறதுனால மக்கள் வந்து அதை தேடி போக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பாதிப்புக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீப் மிஷினை யூஸ் பண்ணி எல்லா குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுறது இதெல்லாமே. ஓகேவா? ஸோ அந்த ஸ்மால் ப்ரொடியூசர்லாம் அவங்க கூட வந்து ஒரு கம்பீட் பண்ணி ஒரு சரிசமமாக அவங்களால வந்து எதிர்த்து போராட வந்து முடியாமல் போயிடுச்சு. சரி, ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ்க்கு இப்படி ஒரு பாதிப்பு. அப்போ டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து அந்த ஹோம்ஸு ஸ்மால் ஒர்க் ஷாப்பில் தான் இந்த மாதிரி கிளாத் மேக்கிங் எல்லாமே ஒன்று நடந்துச்சான். பட் அதுவுமே வந்து ஃபுல்லி மிஷின்லாம் வந்து யூஸ் பண்ணல, ஒரு பேட்சி மிஷின் தான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய மேனுவலாக தான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இங்கிலாண்ட்ஸ் கிட்ட வந்து குட்டை வந்து அவங்களால வந்து கம்பீட் பண்ண முடியல இந்த டைமில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து விவசாயிகளோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூரோப்பில் சில பிளேசஸில் எல்லாமே இந்த அரிஸ்டோக்ராசி, அதாவது இந்த மேல் தட்டு மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிச் லேண்ட் ஓனர்ஸ் எல்லாமே அவங்களோட பவரோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இன்னுமே இருந்துச்சு. அதனால அந்த ஃபார்மர்ஸ் பீசன்ஸ் இருக்காங்களே ஃபார்மர்ஸ் அவங்க எல்லாமே ரொம்ப பேர்டனுக்கு உள்ளானாங்க. எதை மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபெட்ரல் டாக்ஸஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது, ஆப்ளிகேஷன்ஸ்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனால அந்த விவசாயிகளும் பாதிப்புக்குள்ளானாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ விவசாயிகளுக்கே கஷ்டம் அப்படிங்கும்போது ஃபுட்டும் ஆட்டோமேட்டிக்காக கஷ்டம் தானே. ஸோ ஃபுட் ப்ரைஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு பேடான ஒரு ஹார்வெஸ்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 1848 இந்த டைம்லலாம் ஃபுட் ஷார்ட்டேஜ், உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ பாரிஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரோட்டில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பேரிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோட் பிளாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செட் பண்ணி வந்து வச்சாங்க. அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. லூயிஸ் பிலிப்பே ஒன் அப்போ இருந்தக்கூடிய அந்த ராஜா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மக்களோட ரிவால்ட்டை பார்த்துட்டு ஃப்ரான்ஸை விட்டுட்டே ஓடிட்டாராம். ஐயோ சாமி நான் ஆளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரான்ஸை விட்டுட்டே வந்து ஓடிட்டாராம்.
ஓகேவா? அப்போ நேஷனல் அசெம்பிளியில் ஒரு முக்கியமான டிசிஷன் ஒன்று வந்து எடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ரிப்பப்ளிக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது இப்படியே போயிட்டே இருக்க முடியாது அப்படின்ட்டுன்னு ரிப்பப்ளிக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் எல்லாமே ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து 21 வயசு, ஓகேவா? ஸோ அதுவும் ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போடலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி கட்டம் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைட் டு ஒர்க் கேரண்டி அப்படிங்கிறத வந்து கேரண்டி பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட்டுமே நிறைய வந்து பண்ணிச்சு. நேஷனல் ஒர்க் ஷாப் கிரியேட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அந்த வேலையில்லா திண்டாட்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஜாப் வந்து தேடுறவங்களுக்கு நம்ம ஜாப் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு இந்த நேஷனல் ஒர்க் ஷாப் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் 1845ல் சிலிசியாவில் இருந்த அந்த வீவர்ஸ் எல்லாமே ரிவோல்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வீவர்ஸ்னால் அந்த நெசவு தொழில் செய்வாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ரிவோல்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அந்த இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ்டு கிளாத்தை வந்து ஆர்டர் பண்ணாங்க. பட் என்னென்னா, ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய சேலரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. அவங்களுக்கு போதுமான தேவைக்கு பத்தாமல் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து அவங்களோட எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தாங்க. வில்ஹெல்ம் வோல்ஃப் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனை பற்றி அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம் அவங்களோட ஜேர்னலிசத்தில். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சிலிசியா வில்லேஜில் அந்த காட்டன் அந்த வீவிங்கில் வந்து மெயின் ஜாப். ஆனால் ஒர்க்கர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கான்ட்ராக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஜாப் தேவையை வந்து யூஸ் பண்ணி அந்த குட்ஸ் ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஸோ இது ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணார். ஸோ ஜூன் 4 வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, நிறைய வீவர்ஸ் எல்லாம் க்ரௌடாக ஒரு கூட்டமாக வந்து ஃபார்ம் ஆகி அவங்களோட வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதாவது அந்த கான்ட்ராக்டர் இருக்காங்களே, கான்ட்ராக்டரோட வீட்டுக்கு போய் மார்ச் பண்ண வந்து அந்த நடைப்பயணம் மூலியமாக மார்ச் எதிர்ப்பு தெரிவிக்க வந்து போனாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அதிகமான அந்த ஹையர் வேஜஸ் வந்து டிமாண்ட் பண்ணாங்க. பட் இவங்க போய் இது பண்ணும்போது கான்ட்ராக்டரோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, அங்கே வந்திருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்சல்ட் வந்து பண்ணிட்டாரா. அதனால் ஒர்க்கர்ஸ் ஏற்கனவே ரொம்ப கோவமாக இருக்காங்க இல்லையா, ஸோ இன்னுமே அவர் மேலே வந்து ரொம்ப கோவமாக வந்து இருந்தாங்களாம். ஸோ மக்கள் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு படி மேலே போய் அவங்களோட வீட்டில் போய் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப அராஜகம் பண்ணுறது, இந்த விண்டோஸ் எல்லாமே வந்து உடைக்கிறது, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டோர் ஹவுஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிளாத் சப்ளைஸ் எல்லாமே ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணுறது, இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கான்ட்ராக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு சேஃப்டி முக்கியம் அப்படின்ட்டுன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நெய்பர்ஹுட் வில்லேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, பக்கத்து கிராமம், ஸோ அங்கே போயிட்டாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, அங்கே போயிட்டும் அவங்களுக்கு வந்து தேவையான அந்த ஷெல்டர் எதுவுமே தங்குறதுக்கு இடம் இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே அந்த மக்கள் வந்து கொடுக்கல. ஏன்னா இவங்க படத்தனை பாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கொடுக்கலையாம். ஸோ இவர் பார்த்தாரு, நமக்கு இங்கே என்ன சேஃப் கிடையாது அப்படின்ட்டுன்னு ஃபைனலாக ஆர்மி கிட்ட வந்து போயிட்டாங்களாம். ஸோ ஆர்மி கிட்ட போனதுமே அந்த ஆர்மி வந்து மறுபடியும் இந்த ஊருக்குலாம் வந்து பயங்கரமாக சண்டை எல்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த சண்டையில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 11 வீவர்ஸை வந்து ஷூட் வந்து பண்ணிட்டாங்களாம். 1848 வந்து யூரோப்பில் நிறைய ரிவால்ட்ஸாக நிறைய போராட்டங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ போராட்டம் பண்ணவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, புவர் பீப்புள், அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள், விவசாயிங்க, ஃபார்மர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாமே. ஸோ எதுக்காக அந்த போராட்டத்தை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஹங்கருக்காக, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஸோ இதுக்காக எல்லாமே அந்த போராட்டங்கள் வந்து நடத்துனாங்க. ஸோ இது கூட பேரலாகவே இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புளுமே அவங்க கூட சேர்ந்து அந்த ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதாவது இந்த படித்த மக்கள் எல்லாமே கவர்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் வேணும், ஏதோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற கொஞ்சம் டிமாண்ட் வந்து வச்சாங்களாம். 1848 வந்து பிப்ரவரியில் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ரெவல்யூஷன் ஒன்று வந்து நடந்துச்சு. ஸோ அதோட ஒரு ரிசல்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, கிங்கோட பவர் வந்து லீவ் வந்து பண்ணிட்டாங்க, இல்லை போதும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து ரிபப்ளிக் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, யூனிவர்சல் மேல் சஃப்ரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது எல்லா அடல்ட் மென்மே ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களாம். ஸோ யூரோப்பில் சில பிளேசஸில், அதாவது எக்ஸாம்பிள் ஜெர்மனி, இட்டாலி, போலாண்ட், ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு இண்டிபெண்ட் நேஷனல் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. மிடில் கிளாஸ் லிபரலியன்ஸ் வந்து என்ன டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் வேணும் அப்படின்ட்டுனும் ஒரு நேஷனல் யூனிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு கண்ட்ரிக்கு ப்ராப்பர் ரூல்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜன் யூனைட் ஆகி ஒரு ஒன் நேஷனாக வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லிபரல் வந்து நிறைய வந்து டிமாண்ட் வந்து வச்சாங்களாம். இந்த லிபரல்ஸ்லாம் என்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, கான்ஸ்டியூஷன், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்,
ஓகேவா? அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் இது எல்லாமே வேணும்னு சொன்னாங்க. அதாவது இந்த நியூஸ் பேப்பர் ஃப்ரீடம் இருக்கணும். அதாவது அவங்களுக்கு கேட்டு தான் நாங்க என்ன நியூஸ்னாலும் மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு இல்லாம, அதில ஒரு சில இந்த ஃப்ரீடம்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பீப்பிள் வந்து குரூப்பா கிரியேட் பண்ண ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்களாம். நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா? அதாவது ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ் மேன், ஆர்டிசன்ஸ் இவங்க எல்லாமே ஒரு கூட்டமா வந்து சேர்றாங்க. சேர்ந்து அவங்களுடைய டிசிஷன் வந்து ஒண்ணு வந்து மேக் பண்றாங்க. என்னவா அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, என்ன டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா ஜெர்மன் நேஷனல் அசெம்பிளியுமே வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ 1848 மே 18 அந்த ஈவெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 831 ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எலெக்டட் மெம்பர்ஸா வச்சுக்கிட்டு ஒரு கிராண்ட் பொசிஷன், அதாவது ஒரு கிராண்ட் மார்ச் ஒன்று வந்து பண்றாங்களாம். பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு போனாங்க. ஸோ அந்த ஒரு பார்லிமெண்ட் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சென்ட் பால் சர்ச்சில் வந்து இந்த பார்லிமெண்ட் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஜெர்மன் நேஷனுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ என்ன மாதிரி டிமாண்ட் அவங்களோட ஐடியாலாம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஜெர்மனி வந்து ஒரு சிங்கிள் நேஷனாக ஆகணும் அப்படின்ட்டுனும். ஸோ ஜெர்மனியில் வந்து கிங் வந்து இருக்கணும், பட் அந்த கிங் கிட்ட வந்து ஃபுல் அதிகாரமும் இருக்கக்கூடாது. அந்த கிங் வந்து பார்லிமெண்ட்டோட கண்ட்ரோலில் அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்களாம். பட் இதெல்லாம் கேட்டுட்டு அப்போ கிங்காக இருந்த ஃப்ரெட்ரிச் ஹெல்மர், ஸோ இவங்க வந்து அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணலை. அது எப்படி ஒரு ஒப்பு சப்பானுக்கு நான் எதுக்கு கிங்காக இருக்கணும், என்ன ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறதா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆஃபர் எல்லாமே வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்களாம். அவர் வந்து மற்ற ராஜாக்கள் கூட சேர்ந்து, மற்ற கிங்ஸ் கூட சேர்ந்து இதையும் இந்த ஒரு ஐடியா வந்து அப்போஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு அப்போஸ் பண்ணதுமே பார்லிமெண்ட்ல வந்து ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறது இதாயிடுச்சு. பார்லிமெண்ட் ரொம்பவே வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மேல்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த மிலிட்ரி ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பார்லிமெண்ட்டோட சப்போர்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அந்த பார்லிமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா மக்கள், ஸோ அவங்களோட அந்த சப்போர்ட் இது வீக்னஸ் அப்படிங்கிறது வெளிப்பட வந்து ஆரம்பிச்சுது. பார்லிமெண்ட்ல இருக்கவங்க மோஸ்ட்லி யார் அப்படின்னு பார்த்தா மிடில் கிளாஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து அந்த ஒர்க்கர்ஸ், ஆர்டிசன்ஸ் அவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணல. ஸோ ஒர்க்கர்ஸோட சப்போர்ட் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த ஆர்மி ட்ரூப்ஸ்க்கு வந்து கால் பண்ணாங்க. பார்லிமெண்ட் வந்து ஃபோர்ஸாக வந்து க்ளோஸ் வந்து பண்ணிட்டாங்களாம். இந்த ஒரு லிபரல் மூமெண்ட்ல வந்து விமன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பொலிட்டிக்கல் அசோசியேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க, நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, மீட்டிங், ப்ரோட்டெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இத்தனை நாளாக கலந்துக்காமல் இருந்தாங்க, பட் இப்படி கலந்துக்காமல் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு எல்லாத்துலேயும் துணிஞ்சு வந்து கலந்துக்கிட்டாங்களாம். அவங்க என்னதான் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகேவா? அதாவது ஓட்டு போட ரைட்ஸ் இல்லை, ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துச்சு. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்த பார்லிமெண்ட்டில் விமனுக்கு வந்து ஃபுல் என்ட்ரி வந்து கிடைக்கல. விசிட்டர்ஸ் கேலரியில் நிற்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னாங்க. அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பட் டிசிஷன் எடுக்கிற ரைட்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து, அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஓகே, பட் டிசிஷன் எடுக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டுன்னு அந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டில் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு. 1848 ரெவல்யூஷன்ஸில் வந்து ஃபெயில் ஆனாலுமே அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், அதாவது கிங்ஸ், அந்த அரிஸ்டோக்ராட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த லிபரல் மூமெண்ட்ஸை வந்து சப்ரெஸ் வந்து பண்ணாங்க. ஆனால் ஓல்டு சிஸ்டம் ஃபுல்லாகவே திரும்ப வந்து வரல. ஏன்னா நிறைய பேர் இவங்க வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க இல்லையா, ஓல்டு சிஸ்டம் வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. பட் இருந்தாலும் அந்த மேல்தட்டு மக்கள்லாம் இல்லை எங்களுக்கு ஃபுல்லாக ஓல்டு சிஸ்டம் வேணும்னு சொன்னாலும் அந்த ஓல்டு சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபுல்லாலாம் வந்து ரிட்டைன் வந்து ஆகலை. ஸோ கிங்ஸ் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டினியூஸ் ரெவல்யூஷன் ப்ளஸ் ரெப்ரெஷன் இது ஸ்டாப் பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர வந்து டிசைட் பண்ணாங்க. ஏன்னா நம்மளால தெரிஞ்சு போச்சு நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, பழைய சிஸ்டத்தை மொத்தமாக கொண்டு வர முடியாது, நமக்கும் சாதகமாக இருக்கணும், அதனால ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாமே. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்ல வந்து பண்ணுறாங்க. எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்க கிங்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லோவாக ரிஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணாங்களாம். ஆல்ரெடி வெஸ்டர்ன் யூரோப்பில் நடந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஃபாலோ வந்து பண்ணாங்க. அதாவது ரஷ்யா அண்ட் ஹப்ஸ்பர்க் எம்பையரில் வந்து இந்த சர்டன் அண்ட் பாண்டட் லேபரை வந்து ரிமூவ் பண்ணாங்க. அதாவது இந்த ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ரொம்ப கொத்தடிமைகளாக இது பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணாங்களாம். அப்புறம் லேண்ட் ஓனர்ஸ்க்கு வந்து ஸ்லேவ் மாதிரி இருந்தது வந்து போதும், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலியமாக கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்பலாம். ஹங்கேரிக்கு வந்து 1867 நிறைய அந்த அட்டானமி, அதாவது இந்த செல்ஃப் பவர் அப்படிங்கிறது வந்து கொடுத்தாங்க. இது யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா ஹம்ஸ்பர்க் ரூலர்ஸ் அப்படின்றவங்க கொடுத்தாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஹங்கேரி கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக ரூல் பண்ணிக்க வந்து ஆரம்பிச்சுது. ஸோ இதோட இந்த பார்ட் 3 அப்படிங்கிறது முடியுது.
ஸோ நம்ம இதே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்ட் 4ல் பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்ட் 4ல் எல்லாத்தையுமே நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ண வந்து ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.